வந்து 2026க்கான நாட்காட்டி. ஊரில் வந்து மெய்கண்டாம் பிரஸ்ல தான் வேலை செய்தது. அதோடு இருந்து நான் வந்து பஞ்சாங்க ஐயர் ரகுநாத ஐயரோடையும் இடைக்கிட போய் வேலை செய்கிற அனுபவங்களை வச்சுத்தான் இங்கே இந்த கலண்டரை தயாரிக்க வலிக்கிட்டேன். ஃபோட்டோ காப்பி எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே இன்னைக்கு 50 சென்டி ஒரு ஹீரோ கிட்ட வந்துட்டுது. அப்போ இவ்வளோத்தையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து இதை கட்டி அதை நான் படம் போட்டு ஒரு கலண்டராக தரும் பொழுது எங்களுடையவர் எங்களுடைய ஈழத்தவர் ஒரு அழகான செயலை செய்யும் பொழுது நாங்கள் அவருக்கு உதவாட்டி வேறு யாருமே உதவ முடியாது. மெய்கண்டான் என்ற இடத்துக்கு நிகராக இந்த கலண்டர் வர்றதுக்கு உங்களுடைய நல்லாசை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் பிறந்தா தமிழ் படிச்சும் புரிய முடியாத ஆட்கள்லாம் கூடுதல் இருக்கு அப்படின்னு பிரெஞ்சில் இருக்கிற பார்த்துக்கொள்ள தங்களை ஈஸியானு சொல்லி பார்க்கணும். சுவிஸ் ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தலாமோ? வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம். நாங்க இன்னைக்கு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்துல பரிசுல நிக்கிறோம். என்னுடைய கையில ஒரு நாட்காட்டி கொண்டு இருக்குது. 2026க்கான நாட்காட்டி. இந்த நாட்காட்டிய தயாரிச்சவர் என் அருகிலே இருக்கிறார் ரவி அண்ணா. தன்னுடைய கையாலேயே எந்த மிஷினரியும் இல்லாமல் ஓட்ட போரில் இருந்து அச்சயத்திலிருந்து எல்லாமே தனியாக நின்று செயல்படுத்தி இதை கையில் கொண்டு வந்திருக்கிறார். தமிழர்களுக்கும் இன்றைக்கு நான் இந்து என்று சொல்ற ஒரு மதத்தவர்களுக்குமான ஒரு நாட்காட்டியா இருக்குது. இதுல கால நேரங்களோட சேர்ந்து இன்னும் பல விடயங்களை இதுல தொகுத்து வழங்கியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், எதற்காக இந்த நாட்காட்டியை இப்படி கடினப்பட்டு நீங்க பாரிஸ்ல தயாரிச்சு கொண்டிருக்கிறீங்க? அது மட்டுமல்லாமல் இதுக்குள்ள நீங்க என்னென்னத்தை புதுமைகள் செய்திருக்கிறீங்க? ஏன்னா நாட்காட்டி நாங்கள் வந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு ஆண்டும். ஆனா இவர் என்னத்தை புதுமையாக கொண்டு வந்திருக்கிறார், என்ன விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் ரவி அண்ணா கேட்போம். வாங்குவோம். சொல்லுங்க ரவி அண்ணா, முதல் உங்களை பெரிய சரியாக. நான் வந்து ஊரில் வந்து மெய்கண்டாம் பிரஸ்ல தான் வேலை செய்தது. அதோடு இருந்து நான் வந்து பஞ்சாங்க ஐயர் ரகுநாத ஐயரோடையும் இடைக்கிட போய் வேலை செய்கிற அனுபவங்களை வச்சுத்தான் இங்கே இந்த கலண்டரை தயாரிக்க வலிக்கிட்டேன். இந்த கலண்டர் தயாரிக்க வலிக்கிட்டது காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து பல பிரச்சனைகள், இந்த விரதங்கள் பிடிப்பதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஊரில் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு வரும், இங்கே ஒரு நாளைக்கு வர்றன்ற பிரச்சனைகள் வர்றதுக்காண்டி நான் இந்த கலண்டரை 2015 ஊருக்கு போன போது பஞ்சாங்க ஐயாவோட போய் நேராக அவரோட சந்தித்து கதைச்ச போது தான் அவரை கேட்டேன், இந்த பிரான்ஸ் நேரத்தின்படி வருஷ நேரத்தை வச்சு கணித்து தருவீங்களான்னு கேட்டபோது அவர் ரோமன்னு சொல்லி சொன்னதாக அவர் மூலம்தான் இந்த கணிப்பை கணித்து அவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு இமெயிலில் அனுப்புகிற போது நான் இந்த கலண்டரை இங்கே தொகுத்து செய்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பு. அப்படி என்று சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி பிரான்ஸ் நேரத்தை கொண்டு கணிக்கப்பட்டிருக்கோம். இந்த பாரிஸ் நேரத்தை மையமா வச்சுதான் இந்த கலண்டர் கணிச்சிருக்கு. அப்படி என்றால் இன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்கிற இப்ப சுவிஸ் ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தலாமோ? சுவிஸுக்கு ஓரளவுக்கு பிறந்தவரும் ஜெர்மனிக்கு இல்லை. ஆனால் அங்கே வந்து என்ன காரணம்னு சொன்னால், சில நேரம் இந்த ராகுகாலங்கள் யமகண்டம் அந்த இதுகள் மாறி வருமே தவிர யூரோப்புக்குள்ள வந்து விரதங்களை பற்றி இருந்து கொஞ்சம் இதாக வரும். அதை விட லண்டன்லையும் இதுதான் யூரோப்புக்குள்ள வரும், கனடாவிலையும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் வரும். கனடாவுக்கு நீங்க சொல்றது போல இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. கனடாவில் இருக்கிற ஒரு நிகழ்வை, ஒரு தைப்பொங்கலையோ அல்லது சரஸ்வதி பூஜையோ எங்களுக்கு முன்னம் கொண்டாடினோம், இல்லைன்னா எங்களுக்கு பின்னுக்கு கொண்டாடினோம். இலங்கையில் இருக்கிறவையோடையும் அப்படியான ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அந்த முரண்பாடுகளை தவிர்க்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக, அதாவது முதல் நோக்கமாக இந்த கல்வி நல்ல விடயம். இது உண்மையிலேயே எங்களுக்கு பாரிஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு தேவையான விடயம் என்னன்னு சொன்னால், எப்ப நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுறது அல்லது நவராத்திரியை கொண்டாடுறது, சிவராத்திரியை கொண்டாடுற நிறைய குழப்பங்கள் எங்களுக்குள்ள நிலவி வருது. இன்னைக்கு இலங்கையில இருந்து தொலைபேசி அழைப்பில் எங்களுக்கு வருது, இன்னைக்கு நீங்க கொண்டாடலையாண்டா இல்லையே நாளைக்குண்டல சொல்லியிருக்கிறோம் சொல்லி நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அதன் வாயிலாக இந்த கலண்டர் எங்களுக்கு நிறைய உதவும் என்று நம்புறேன். மேற்கொண்டு இந்த கலண்டரை பற்றி சொல்லுங்க. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொங்கல் வந்து கூடுதலா மாறாது எந்த நாட்டிலையும். ஏன்னாண்டா அது அந்த இதுக்கு தான் வரும். சித்திர வருஷ பிறப்பு வந்து வருஷம் பிறக்கிற நேரங்கள் மாறி வரும். மற்ற சிவன் ராத்திரி சில நேரங்கள் வந்து சிலனோட இலங்கையோட ஒத்து தான் இங்கே வரும்.
இல்ல ஒத்து வந்தாலும் நீங்கள் பாரிஸ் நேரத்துக்கு கணித்தபடியா இதுல இருக்கிற விடயங்களை அங்க நீ பின்பற்றிக் கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் ஒருவரோட முரண்பட்டு சண்டை பிடிக்கிறத விட இதை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த விடயங்கள் இதுல இருக்குன்னு சொல்லி. சாதாரணமா இந்து மதத்துல விரதங்கள் கை கொள்றதுக்கு வந்து சூரிய உதயம் முக்கியம். சூரிய உதயம் சந்திர உதயம் முக்கியம். ஒவ்வொரு நாட்டுக்கும் சூரிய உதயங்கள் மாற்றமடையும். இலங்கையில் ஒரு நேரத்துக்கு சூரியன் உதிக்கும், அதே நேரத்துக்கு பிரான்ஸ் சூரியன் உதிக்காது. அந்த நேர மாற்றங்கள் இருக்கும். அதனால இந்த உயர வித்தியாசங்கள் இருக்கு. இலங்கை வந்து மத்திய அரைக்கோட்டுக்கு நடுவே இருக்கு. இலங்கைக்கும் ஐரோப்பாவுக்கும் உயரம் வித்தியாசங்கள் இருக்கும். மத்திய அரைக்கோட்டுக்கு கிட்டவ இலங்கை இருக்குது, ஐரோப்பா வந்து கொஞ்சம் உயரத்திலே இருக்குது. அப்போ சூரியன் உதிக்கிற நேரங்கள் மாற்றம் அடையும். அதனாலதான் அந்தந்த நாட்டுக்கு தக்க மாதிரி பஞ்சாங்கங்கள் கணிக்கப்பட வேண்டும், விரதங்கள் கை கொள்ளப்பட வேண்டும். அதே போல இன்னைக்கு நாங்கள் குழந்தைகள் பிறந்த உடனே நட்சத்திரம் பார்ப்போம். அப்ப இதுல வந்து அந்த விடயங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னட்டு சொன்னால் நாங்கள் இலங்கைக்கு தான் உடனே தொலைபேசி எடுத்து இன்றைக்கு இரவு 10 மணிக்கு பிறந்தன்னு சொல்லி அங்கே இருக்கிறவர் கொஞ்சம் கடினப்பட்டு தான் எங்களுக்கு சாதகங்களை கணித்துக் கொள்ளக்கூடியா இருக்கு. ஆனா இங்க பிறப்புக்கு வந்து நட்சத்திரம் முக்கியம், பிறப்புக்கு திதி முக்கியம். அதனால பிறப்புக்கு ஒரு சில நேரம் நட்சத்திரமும் பார்க்கணும். ஆனா முக்கியமா வந்து திதி பார்க்கணும். ஏன்னா வருஷம் திதி செய்யல அந்த திதியத்தான் கை கொள்ளணும். ஆகவே ஒரு நாளைக்கு 2 திதியும் பெறும், ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு திதியும் நிற்கும். அதற்கான விளக்கங்கள் இந்த பஞ்சாங்கத்துல இருக்கு. முழுக்க இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களுக்கான அனைத்து விடயங்களையும் இதுக்குள்ள வச்சிருக்கிறதோட, ஆனா நீங்கள் இன்னும் வேற விடயங்களை இவர் இதுக்குள்ள சேர்த்திருக்கிறார். சாதாரணமா ஒரு கலண்டர்ல வந்து திருக்குறள் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்க வள்ளலாருடைய பொன்மொழிகள், திருவாசகத்தினுடைய பொன்மொழிகள் போன்ற விடயங்களையும் சேர்த்திருக்கிறீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணப்பாடு வந்தது இவர்களுடைய விடயங்களையும் சேர்க்கணும் சொல்லி? திருவாசகம் வந்து மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது. அது வந்து மாணிக்கவாசகர் பாடி சிவன் எழுதப்பட்டது. அதுதான் இன்றைக்கு சம்பர ரகசியம்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு காசு வாங்கி கொண்டு உழைப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த திருவாசகத்தில் இல்லாதது ஒரு வாசகத்திலும் இல்லை. அந்த பொன்மொழிகள் என்னென்றால் இங்கே உள்ள மக்களுக்கு அதை புரிஞ்சு இப்போ ஒரு சிலர் கலண்டர் இப்போ வாங்கின போது சொன்னேன், நீங்கள் நல்ல விஷயம் போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் காலமேலே அதை வாசிக்க கொஞ்சம் மனதுக்கு நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறார் ஒரு நண்பர் ஒரு நாள். அப்போ அந்த விஷயத்துக்காகத்தான் அந்த விஷயங்களை பொன்மொழிகளை சிலதை அதில் தொகுத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவும் இந்த முறை நான் கொஞ்சம் மாற்றமாக செய்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் மக்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கு இங்கே காய்கறிகளை நாங்கள் வந்து சும்மா சமைத்து தான் சாப்பிடுகிறோம். அதை மருந்தாக சாப்பிடுவது சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக அந்த விஷயங்களையும் இந்த கலண்டரில் இந்த முறை புதுசாக எடுத்து போட்டு இருக்கிறது. நல்லபடியாக என்னென்ன சொன்னால் மருந்தே உணவு, உணவை மருந்து சொல்றது போல எங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருது. ஆனால் இவருடைய கலண்டரை பார்த்து நாங்கள் அதை கற்றுக்கொண்டு நல்ல மரக்கறிகளை எங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லபடியாக நினைக்கிறேன். யாருக்கு இது ஒவ்வாது, யாருக்கு இது சிறந்தது என்று கூட நீங்கள் கூறியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையோ? ஓகே ஐயா, நீங்கள் இதை பற்றி உங்களுடைய எண்ணப்பாடு, உங்களுடைய இந்த கலண்டர் வந்து எங்களுடைய அப்பா அந்த காலத்தில் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் வெளியிட்டு கொண்டு வைக்கணும். நாங்கள் முழுச்சா இதற்கு உதவி செய்து கொடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த கலண்டரில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நாட்டிலேருந்து இப்போ இந்த ஐரோப்பாவில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த பிரான்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி முழுசாக படிக்க தெரியவில்லை, புரிஞ்சு கொள்ள முடியும்னு கட்டித்தராமல் அது இல்லை. இப்போ போடுற விஷயங்கள் தமிழ்லேயும் இருக்குது, ஃப்ரெஞ்சுலேயும் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவையும் அதை பார்த்து கொள்ளலாம், ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இளம் சமுதாயத்துக்கு ஒரு 2 உதவியாக இருக்குமென்று எங்களுடைய நிலைப்பாடு. திருக்குறள்லாம் தமிழில் தான் இருக்குது, ஃப்ரெஞ்சில் வருமானு சொல்கிறதுக்கு இல்லை, அது பிள்ளைகளுக்கு தேடி படிக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது வீட்டில் இருக்கிற சில பிள்ளைகள் தட்டி பார்க்கலாம், அதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு மேற்கொண்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சிகளை பெற்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கலாம்ன்றதுக்காக போட்டு கொண்டிருக்கிறாரு. கட்டாயம் இங்க வந்து திருக்குறள் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் வாசகங்களை இதுல இணைத்திருக்கிறார். ஒரு நூலை திறந்தால் ஒவ்வொரு பக்கங்கள்ல எவ்வளவு நல்ல நல்ல விடயங்களை இணைக்க முடியுமோ அதே போல இங்க ஒவ்வொரு பக்கங்களையும் திறக்கும் போதும் நிறைய விடயங்களை இணைத்திருக்கிறார். ஆனால் அந்த நெருக்கம் இல்லாமல் காத்தோட்டமாக ஒரு கலண்டரை திறந்தால் சில நேரம் உங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாமல் இருக்கும். வயதானவர்கள் எல்லாம் கடினப்படுவினான். ஆனால் இது கண்ணாடி தேவையில்லை, இந்த கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி நல்ல அழகா செய்திருக்கிற, பார்க்கும் போதே ஒரு வாசிக்க தோன்ற மாதிரி ஒரு நூல் போல கூட இதை எடுத்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். கலண்டரா கொடுக்காம கையில வச்சு ஒரு நூலை போல கூட இதை கையில வச்சு பஞ்சாங்கங்கள் பார்க்கறதுக்கு அந்த விடயங்களுக்கு கூட நாங்கள் பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி அழகாக இருக்குது. இந்த கலண்டர் என்ன விலைக்கு போகும்? நான் இது விலைக்கு விற்கிறேன்றது எனக்கு இந்த நான் விலை போடுவதுன்னா எனக்கு கஷ்டம், இங்கே மக்கள் வாங்க மாட்டார்கள். ஆனால் நான் இதில் எனக்கு
மனம் உழைக்கணுன்றதில்லை, மக்களுக்காக விஷயங்கள் போய் சேரணுன்றதை இந்த கலண்டர் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் இப்போ 2-3 வருஷம் 6 யூரோக்கு தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதுவும் எடுக்கிறதுக்கு வருஷத்தில் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சில நேரம் கலண்டர் நாங்கள் பார்க்குறதுன்றாங்க, சில நேரம் கலண்டர் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. அப்போ அப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தும் இங்கே நான் லாச்சப்பள்ளியில் வந்து எல்லா கடைக்காரர் பெரிய பெரிய வர்த்தக சங்க கடைக்காரர்கள் மூலம் வர்த்தக மூலமாக கேட்டேன். ஊரில் இருந்து மெய்யண்டாம் கலண்டரை இங்கே விலை வைக்கிறீங்க, இந்த கலண்டரை எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம்ல. இங்கே மக்கள் வந்து மெய்யண்டானை தான் விரும்பி கேட்குறாரு. ஆனால் நான் மெய்யண்டாம் பிரஸில் வேலை செய்தனால மெய்யண்டாம் கலண்டர் பார்க்குறதில்ல இந்த நாட்டில். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள்னா மெய்யண்டாம் கலண்டர் தான் கவர்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை கொடுத்தா இங்கே வந்து அவன் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், கதவாக கொடுக்கணும், சாமான்கள் வாங்கினா ஒரு கலண்டர் கொடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தா அவர்கள் வந்து எந்த கலண்டர் இந்தியா கலண்டரை கொண்டு வந்து போட்டாலும் எடுத்து கொண்டு போவோம் நம்ம கிடையாது. ஆனால் மெய்யண்டாம் கலண்டர் எடுக்கும் அதுதான் எடுக்கணுன்றது அந்த இந்தியா கலண்டரை எடுத்து கொண்டு போயிடும். அப்போ வேறு வர்த்தகர்களும் என்னன்னு சொன்னால் தங்களுக்கு வியாபார நோக்கமாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கலண்டர் எடுக்க மட்டும் நான் இதை கணிச்சு செய்யத்தான் கணிக்கிறதுக்காக என்ன இல்லை. ஒரு இப்போ வந்து நான் கலண்டர் ஒரு தரம் எடுக்காமல் ஒரு ஆள் ஒரு கலண்டர் எடுக்கிறேன்ட்டு சொன்னாலும் நான் இந்த கலண்டரை செய்யணுமே 10 வருஷமா என்னட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அவருக்காண்டி நான் இந்த கணிச்சிக்கிற காசை கொடுத்து செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கு இந்த முருகன் ஆலயத்தில் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயாவும் அதுக்கு உறுதுணையாக உங்களுடைய அப்பாவும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இது 6 யூரோ இல்லை, இது செய்யறதுக்கு ஒரு கலண்டருக்கு அதிகம் உங்களுடைய ஒரு கணிசமான தொகையாக உங்களுடைய வேலைப்பழு உங்களுடைய நேரத்தை கணக்கெடுக்காமல் இதுக்கு செலவானதை மட்டும் நீங்கள் 6 யூரோவாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ போட்டோ காப்பி எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே இன்னைக்கு 50 சென்டி 1 யூரோ கிட்ட வந்துட்டுது. அப்போ இவ்வளத்தையும் போட்டோ காப்பி எடுத்து இதை கட்டி அதை நான் ஒரு படம் போட்டு ஒரு கலண்டராக தரும் பொழுது எங்களுடைய ஈழத்தவர் ஒரு அழகான செயலை செய்யும் பொழுது நாங்கள் அவருக்கு உதவாட்டி வேறு யாருமே உதவ முடியாது. இந்தியாவில் தென்னிந்தியவர்களுக்கு நிறைய வியாபாரிகள் இருக்கணும், வர்த்தகர்கள் இருக்கணும் உதவி செய்யறதுக்கு. ஆனால் இவர் சொல்லுவது போல இன்னைக்கு எங்களுடையவர்களுடைய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக நிற்க இவர் முன்வருவது குறைவாக இருக்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை, குறைவாக இருக்கிறது. ஆனால் இவருடைய இந்த அழகான திட்டம் இன்னும் பெரிய ஒரு வளர்ச்சியை பெறணும். இன்றைக்கு இந்த முருகன் ஆலயத்தில் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயாவும் அதுக்கு உறுதுணையாக உங்களுடைய அப்பாவும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கலண்டர் வாங்கி பயன்படுத்தியவர்கள் யாராவது இந்த கலண்டரை பற்றி நிறைவுகள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? மறுபடியும் இந்த வருஷம் கலண்டர் வச்சு விடுறீங்களோ எப்போ வருவீங்க எடுக்கிறாங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கேன். இதுக்கு பழக்கப்பட்டவர்கள் அதை புரிந்திருக்கிறோம். ஆகவே பழக்கப்படுத்தினால்தான் எங்களுக்கு தெரியும். ஒன்றை பழகாமல் அதை பற்றி அறியாமல் நாங்கள் செய்திட முடியாது. நான் இன்றைக்கு ஐயாவுக்கு சொன்னது போல நான் 10 கலண்டர் எடுக்கிறேன். அதே போல தயவு செய்து 10 கலண்டர் என் வீட்டுக்கு இல்லை, அதை கொண்டே வெளியில மற்றாக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு. அதே போல பெரிய பெரிய வர்த்தகர்கள் எங்களுடைய லாச்சப்பல்ல லாக்கூனாவிலாம் இருக்கிறோம், நிறைய வேண்டாம். நீங்கள் அவருடைய ஒரு கடைக்கு 25 கலண்டர் எடுத்தா கூட அவருடைய அந்த உறுதுணையான செயல்பாட்டுக்கு ஒரு வழியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அவர் இந்த வயதிலையும் சோர்ந்து போகாமல் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல இதெல்லாம் கையால தான் அவர் இந்த துளைகள் எல்லாம் போட்டு செய்ததாக சொன்னார். மிக கடினமான வேலை, அதுவும் புலம்பெயர் நாட்டில் இன்றைக்கு எல்லாரும் வேலை பழுவோட நிறைய துன்பங்களோட நிறைய சோர்வோட நிறைய வருத்தங்கள் நோய்களோட இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இவ்வளவு உற்சாகமாக இந்த வயதிலும் ஒரு இளைஞர் போல மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கும், அதாவது இந்து மதத்தை பின்பற்றுவர்களுக்கும் நல்ல ஒரு செய்தியை கொடுக்கணும் என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கூட நல்ல விடயங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க எல்லாரும் இதுக்கு உதவினீங்க என்று சொன்னால் அவருக்கு பெருமுதவியா இருக்கும். நாளைக்கு இந்த மெய்கண்டான் என்ற இடத்துக்கு நிகராக இந்த கலண்டர் வர்றதுக்கு உங்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். கூடுதல் கலண்டர் திரும்ப திரும்ப கேட்கிறவங்க இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தாங்க. ஏதாவது பிரெஞ்சில இருக்கிறவங்க அவைக்கு அந்த விரதத்தை பற்றி என்ன விளக்கம், எப்ப என்ன விரதம் மேற்கொண்ட விளக்கம் வைக்காத தெரிய வருது. அதாவது இந்த நாட்டில் பிறந்தா தமிழ் படிச்சும் புரிய முடியாத ஆட்கள்லாம் கூடுதல் பிரெஞ்சில இருக்கிற பார்த்துக்கொள்ள தங்களை ஈஸியானு சொல்லி பார்க்கணும். கட்டாயம் நான் அந்த பிரெஞ்சு மொழியில வந்து திருக்குறளை மட்டுமல்ல
அவர் ஒரு கிழமையை கூட ஆங்கிலத்திலும் போட்டுக்கார், பிரெஞ்சு மொழியிலையும் போட்டுக்கார். இப்போ இன்னைக்கு திமோஷ் என்ற ஒரு நாள் போட்டு அதுல விரதங்களை வந்து ஏகாதசி விரதம், குரு பூஜை எல்லாம் பிரெஞ்சு மொழியில ஆங்கில மொழியில போட்டிருக்காரு. அப்ப இங்க பிறந்து வளர்ந்த குழந்தைகளோ அல்லது நான் சொன்ன மாதிரி இந்து மதத்தை பின்பற்றும் வேற்றிய நாட்டவர்களுக்கு கூட இது கிட்ட பயன்பாட்டா இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாரும் இதை வெளியில கொண்டு வாங்கோ. ஒரு அழகான செயல்பாடு. அவர் தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய நேரத்தை செலவழித்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான விடயங்கள் வெளியில வந்தால்தான் எங்களுடையவர்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்டுக்கு நாங்கள் குடிபெயர்ந்து வந்துட்டு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இங்கே போய் கொண்டு 40 வருஷம் இந்த நாட்டில் போய் கொண்டு இருக்குது. எங்களுக்கு பிறகு வார வரைக்கும் இந்த சமயத்தை பற்றி தெரிய வேணும், விரதங்கள் விளக்கம் தெரிய வேணும், இந்த சமயத்தில் என்ன கோட்பாடு எப்படி நடக்கிற விஷயங்கள் தெரிய வேணும். அதுக்கு இந்த கலண்டர் உறுதுணையா இருக்கும். எனக்கு இந்த கோயிலை பற்றி, முருகனை பற்றி, முருக ஆலயத்தை பற்றி நான் சின்ன வயசுல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். ஆனா நிறைய காலங்கள் போயிட்டது. எல்லாருமே தொலை தூரங்கள்ல போய் இருக்க வழிக்கிட்டோம். இந்த ஆலயத்தை பற்றி எத்தனை ஆண்டுகளாக இந்த ஆலயம் வந்து 1994 அக்டோபர் மாதம் எங்களுடைய அப்பா வரவில் வாக்கப்பட்டது. அந்த காலத்துல நீங்க சொன்னது போல 94 95 நான் இங்க வந்திருக்கிறேன். அப்ப பாரிஸ்ல இந்த ஆலயம் தான் பெரிய ஆலயமாக நான் பார்த்தேன். மற்ற எல்லாருமே சின்ன சின்ன குட்டி குட்டி அப்ப பெருசா இருக்கு. அப்ப 98ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஆலயங்கள் உருவாக்க. ஆரம்பத்துல வந்து ராஜ்பேட் பிள்ளையாவில் இருந்தது, பிறகு லாக்குன பிள்ளையார் இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்தாங்க. அந்த 3 கோயிலுக்குள்ளையும் நான் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது நான் பிரமிச்சேன்னா என்னன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு விசாலமானதாக இருந்தது அந்த காலத்துல. ராஜ்பேட் பிள்ளையாரும் கட்டாய பெருசா இருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இன்னும் இந்த ஆலயம் பெண்களிடம் வளர்ச்சி பெறணும். பெரிய ஒரு வளாகம் வாங்கி நீங்கள் ஒரு குடமுழுக்கு செய்து ஒரு பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் வரும் என்று முருகனை வேண்டிக் கொண்டு இந்த அழகான நேர்காணலுக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.